வணக்கம். ஒவ்வொரு பட்ஜெட் வரும்போதும் ஒரு ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடும். டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குமா? ஏதாவது பாசிட்டிவ் ஃபேவரபிள் அனௌன்ஸ்மென்ட் கிடைக்குமா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பட்ஜெட்ல என்ன அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது? சோசியல் மீடியால இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அ ஜாயின்ட் டாக்சேஷன். இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு டாக்ஸ் ரிஃபார்மேஷன் இந்த யூனியன் பட்ஜெட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சோஷியல் மீடியால நம்ம பார்க்குறோம். இத பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஜனவரி 23, ஜனவரி 24 மதுரை, திருச்சியில டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் இது தமிழ்ல ஃப்ரீயா ட்ரெய்னிங் செஷன் நடக்க போகுது. இந்த செஷனுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு பிக் நியூஸ் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, மேரிட் கப்பிள்ஸ்க்கும் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்குமான ஒரு பிக் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்தா பட் இப்போ இதில் இந்த விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இது சோஷியல் மீடியால இப்போதைக்கு உலா வந்துட்டு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேம் சேஞ்சிங் டாக்ஸ் ரிஃபார்மேஷன் யூனியன் பட்ஜெட் 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாயின்ட் டாக்ஸேஷன் ஃபார் மேரிட் கப்புள் இது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஆப்ஷனல். நம்ம வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனல் ஜாயின்ட் டாக்ஸேஷன்னா என்ன? இப்போ கரண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் தான். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபேமிலியில சப்போஸ் ஒருத்தர் ஏர்ன் பண்றாரு, சேலரியோ இல்ல பிசினஸோ அப்படின்னா, அவரோட சேலரிக்கு என்னென்னலாம் எக்ஸம்ஷன் இருக்கு எடுத்துக்கலாம், என்னென்னலாம் டாக்ஸ் ஸ்லாப்ல வராரோ அந்த டாக்ஸ் பே பண்ணணும். இல்ல நில் ஸ்லாப் அப்படின்னா அவர் டாக்ஸ் கணக்கு மட்டும் காட்டிட்டு டாக்ஸ் எலிஜிபிள் இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இதில் என்னென்னா, இதுதான் இப்போ கரண்ட்ல நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ ஜாயின்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது என்ன? இது ஒரு பெட்டர் ஸ்லாப் யூட்டிலைசேஷன். அதாவது என்னன்னா, எக்ஸம்ஷன் டபுளாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை எக்ஸாம்பிளோட நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, 3 லட்ச ரூபாவுக்கு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் 2 பேர் அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, அப்போ 6 லட்ச ரூபா எக்ஸம்ஷன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ 6 லட்ச ரூபா டாக்ஸ் எக்ஸம்ஷன் வரும்பொழுது டாக்ஸ் ஸ்லாப் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பே பண்ண வேண்டிய டாக்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் ஹையர் பேசிக் எக்ஸம்ஷன் வரதுக்கும், டிடக்ஷன்ஸும் எக்ஸம்ஷன்ஸும் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும், சர்சார்ஜோட த்ரெஷ்ஹோல்டு சேஞ்ச் இப்போ கரண்டில் 50 லேக்ஸ் கிட்ட இருக்குது. இது அப் டு 75 லேக்ஸுக்கு மேலே டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. இது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, சிங்கிள் இன்கம் ஃபேமிலிஸ்க்கும் மிடில் கிளாஸ் கப்புள்ஸ்க்கும் இது ஒரு பெனிஃபிஷியலாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹோம் லோனு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் 12 லட்ச ரூபா டாக்ஸ் ஏர்ன் பண்ணுறாரு. கரண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஜாயின்ட் ஃபைலிங்கும் பண்ண முடியாது. ஸோ ஜாயின்ட் ஃபைலிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ளே 2 பேர் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணுறாங்கன்னா, அதை கப்புள்ஸாக இருக்கிறாங்க, மேரிட் கப்புள்ஸ்னால் 2 பேரும் சேர்ந்து ஒரே இன்கமாக ஒரே எக்ஸம்ஷன், அந்த 2 பேருக்குமான எக்ஸம்ஷன் அதிகமாகும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பட் இந்தியாவில் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ என்னென்னா, பேசிக் எக்ஸம்ஷன் 3 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. இப்போ இந்த டாக்ஸபிள் இன்கம் மொத்தம் 12 லட்ச ரூபா இருந்தால் டாக்ஸபிள் இன்கம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இண்டிவிஜுவல் அப்படின்னா 3 லட்ச ரூபா அவர் டிடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 லட்ச ரூபா டிடக்ட் ஆனதுக்கப்புறம் 9 லட்ச ரூபாய்க்கு அவர் டாக்ஸ் பே பண்ணணும். அது 3லேருந்து 6 லட்ச ரூபாய்க்கு 15,000ஆகவும், 6 லட்சத்துலேருந்து 9 லட்ச ரூபாய்க்கு 30,000ஆகவும், டோட்டலாக அவர் 45,000 ரூபா டாக்ஸ் பே பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒய்ஃபுக்கு ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸம்ஷன் இருக்குது. பட் ஆனால் அவங்க அதில் எலிஜிபிள் இல்லாதனால அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போது ஜாயின்ட் டாக்ஸேஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன? ஹஸ்பண்ட்க்கு ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸம்ஷன் இருக்குது, ஒய்ஃபுக்கு ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸம்ஷன் இருக்குது. டோட்டலாக 6 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸம்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12 லட்ச ரூபா இன்கமுக்கு 6 லட்ச ரூபா டாக்ஸ் போச்சுன்னா, மீதி 6 லட்ச ரூபாய்க்கு தான் அவர் டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த 3 to 6 லேக்ஸ்க்குள்ளே வரதுனால 5% டாக்ஸேஷனில் பார்க்கும்போது 15,000 ரூபா தான் அவரோட டோட்டல் டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ இண்டிவிஜுவல் டேக்ஸில் 45,000 வருது. ஜாயின்ட் மேரிட் கப்பலோட டேக்ஸில் 15,000 தான் வருது. ஸோ இப்போது இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இல்லை நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ஆல்ரெடி வேறு கண்ட்ரீஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த கண்ட்ரீஸில் ஜாயின்ட் டாக்ஸேஷன் ஃபார்மட் வந்து ஆல்ரெடி இருக்குது. இந்தியாவில் அதுவும் மோர் தென் 150 crore பீப்புள் இருக்கிற கண்ட்ரியில் இந்த ஜாயின்ட் டாக்ஸேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு அப்படின்றது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன பாலிசிஸ் கொடுத்துருக்குறாங்கன்றதை பொறுத்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அவுட்லைன் மட்டுமே. இதை பற்றின மேலும் டீட்டெயில் வீடியோ நான் வந்து அகைன் நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே. அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. இந்த ஜாயின்ட் டாக்ஸேஷனுக்கான உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப் சென்னை ட்ரேடிங் அகாடமி மார்க்கெட் அப்டேட்ஸை நீங்கள் டைம் டு டைம் ரிசீவ் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.